ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? சரி, மிஷனரிஸ் லைஃப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமா? இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது இந்தியன் அப்போஸ்தலன் அப்படின்னு அழைக்கப்படுற சாது சுந்தர் சிங் அவருடைய வாழ்க்கை வரலாறை சின்னதாக பார்க்க போகிறோம். சாது சுந்தர் சிங் 1889 பஞ்சாபில் இருக்கிற ராம்பூர் கிராமத்தில் பிறந்தார். அம்மா அப்பா சீக்கிய மதத்தை சார்ந்ததால் ரொம்ப பக்தி இருந்தாங்க. சுந்தர் சிங்கும் சீக்கிய மதத்தில் ஒரு சாதுவாக மாறணும்னு அவங்க அம்மாவுக்கு ஒரே ஆசை. சுந்தர் சிங்கும் அப்படி தான் இருந்தார். சுந்தர் சிங் படிச்சுட்டு இருக்கிற மிஷன் ஸ்கூலில் இயேசு பற்றி அவர்கிட்ட சொல்லி பைபிள் வாசிக்க சொல்லும்போது அதை பகிரங்கமாக கிழிச்செறிஞ்சு முடியாதுன்னு அந்த ஸ்கூலை விட்டுட்டு வேற ஸ்கூலில் போய் சேர்ந்தார். அந்த அளவு அவர் மதத்து மேலே வெறியா இருந்தார். இதோட இல்லாமல் யாராவது ரோட்ல இயேசு பற்றி பிரசங்கம் செய்தால் கல் எடுத்து அடிக்கிறதுன்னு ரொம்ப மூர்க்கமாக இருந்திருக்காரு. இப்படியே சில வருடங்கள் போன பிறகு ஒரு கட்டத்தில் ரொம்ப குழப்பத்தோட கடவுள் இருக்காரா இல்லையா, எதுக்காக இந்த மாதிரி அநியாயம் பண்ணுற உலகத்தில் நம்ம உயிரோட அப்படின்னு எண்ணம் எல்லாம் தோணியிருக்கு. கடைசியாக அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் ட்ராக்ல சாகலான்னு முடிவு பண்ணி போகும்போது திடீர்னு ஒரு ஒலி கண்ணில் பட்டு பவுலுக்கு கேட்ட அதே கேள்வியே இவருக்கு வந்திருக்கு, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு. கடைசியில் இவர் மனம் திரும்பி முழு கிறிஸ்தவனாக மாறிட்டார். கிறிஸ்தவனா மாறினதை வீட்டில் சொன்னதும் அவர் தந்தை சுந்தர் சிங்கை நம்பல. பல முறை பேசியும் அவர் மனசை மாற்ற பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் உறுதியாக சொன்னதால சாது சுந்தர் சிங் சாப்பாட்டில் விஷத்தை வச்சு அடிச்சிருக்காங்க. கடைசியில் வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. சாப்பிட இல்லாம துணி இல்லாம பல போராட்டம் மத்தியில இருந்திருக்கிறார். கடைசியில் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதுன்னு முடிவு பண்ணி ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல ஊரூரா சென்றார் சாது சுந்தர் சிங். சாது சுந்தர் சிங் பற்றி பல விஷயங்களை சொல்லலாம். குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு முறை திபெத் நாட்டில் இயேசு பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற மத ஆட்களால் ஒரு பாழடைஞ்ச கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டாங்க. அந்த கிணத்துக்குள்ளே ஆல்ரெடி பல பேர் செத்து அவங்களோட உடல் அழுகிட்டு எலும்புகள் மட்டும்தான் இருந்தது. அந்த மத ஆட்கள் அன்னைக்கு அவரும் அப்படி சாகணும் தான் உள்ளே தூக்கி போட்டாங்க. சாது சுந்தர் சிங் அங்கேயும் இடைவிடாமல் ஜபம் பண்ணினார். திடீர்னு அந்த கிணறு மூடி திறக்கப்பட்டு இருந்து ஒரு கயிறு வந்தது. யாரோ ஒருத்தர் அவருக்கு உதவி பண்ண மாதிரி இருந்தது. வெளியில வந்து பார்க்கும்போது அப்படி யாருமே இல்லை. கடவுளோட சித்தம் தான் இது அப்படின்னு மறுபடியும் பிரசங்கம் செய்ய கிளம்பினார். ஒரு முறை இமயமலை பகுதியில் சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப குளிரா இருந்ததால ஒரு குகைக்குள்ள தூங்கியிருக்காது. காலையில கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவர் பக்கத்துல அமைதியா ஒரு புலி படுத்திருந்திருக்கு. அவர் கண் முழித்ததும் அமைதியா எழுந்து அடுத்த ஊருக்கு சுவிசேஷம் சொல்ல கிளம்பிட்டார். இது போல பல அற்புதங்கள் நடந்திருக்கு. சாது சுந்தர் சிங் அவருடைய கடைசி நாட்கள் எப்படி இருந்ததுன்னு யாருக்கும் தெரியல. பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய நண்பர்களுக்கு 1929 எழுதின லெட்டர் மூலமா திபெத்துக்கு சுவிசேஷம் சொல்லிட்டேன்னு சொல்லியிருந்தார். ஆனா அவர் வரல. ஒருவேளை இமயமலை வழியாக போகும்போது குளிர் தாங்காம இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா திபெத்தில் அவரை பிடிச்சு யாக் அப்படிங்கிற எருமத்தோலை சுற்றி வெயிலில் அவரை போட்டு அந்த தோல் வெயிலில் காயும் போது சுருங்கி கொண்டே வரும். அப்படி இரத்த சாட்சியாக இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்தியாவின் அப்போஸ்தலர் சாது சுந்தர் சிங்.